வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 6 நாள் ஒடிசா பயணத்தின் ஒரு பகுதியாக மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் உள்ள தமது சொந்த ஊரான ராய்ரங்பூரில் வளர்ச்சித் திட்டங்களின் தொடக்க விழா உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். பிராந்திய அளவிலான முன்னேற்றத்தையும் உள்ளூர் பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் நிகழ்ச்சியில் அவர் வலியுறுத்தினார். பிரிக்ஸ் நாடுகளின் உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்துறையினருக்கு ஒருங்கிணைந்த முறையில் ஆதரவு சேவைகளை வழங்குவதற்கான பிரிக்ஸ் தொழில்திறன் மையத்தில் இந்தியா தன்னை இணைத்துக் கொண்டுள்ளது. சேலம் குமாரபாளையம் தேசிய நெடுஞ்சாலை பிரிவை 6 வழி பாதையாக மாற்றும் திட்டம் உட்பட நாட்டின் 6 முக்கிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு திட்டங்களின் அமலாக்கம் குறித்து மத்திய அரசின் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை NPG என்னும் கூட்டு திட்டமிடல் குழுவுடன் இணைந்து மறு ஆய்வு மேற்கொண்டது. உலக புற்றுநோய் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. முக்கிய கேன்சர் மருந்துகளுக்கு சுங்கவரி விலக்கு போன்ற அரசின் திட்டங்களால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் கிடைத்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் JP நட்டா தமது செய்தியில் கூறியுள்ளார். புதுச்சேரியில் நாளை திருக்காஞ்சியில் நடைபெறும் விழாவில் முதியோர் ஆதரவற்றோர் ஓய்வூதிய திட்டம் மற்றும் வறுமை கோட்டு கீழே உள்ள குடும்ப தலைவிகளுக்கான மாதாந்திர நிதியுதவி திட்டத்தில் உயர்த்தப்பட்ட நிதியுதவி வழங்கும் பணிகளை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் தொடக்கி வைக்க உள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நில அளவை பிரிவுகளின் டிஜிட்டல் மைய திட்டத்தின் கீழ் காரைக்கால் மாவட்டத்தில் ட்ரோன் மூலமான நில அளவை பணிகளை குடிமைப்பொருள் வழங்குத்துறை அமைச்சர் திரு திருமுருகன் இன்று தொடக்கி வைத்தார். இன்றும் நாளையும் தென் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகம் மற்றும் புதுச்சேரி இதர பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.